ஃபெஸ்டிவல் வந்துகிட்டே இருக்கு, என்ன அப்படின்ட்டு செய்ய வேண்டான்ட்டாங்க. ஏன்னா வந்து நம்மளால ஃபுல் வேலையை செய்ய முடியும். ஏங்க உங்களுக்கு ஆர்வமா இருக்கா? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. உங்களுக்குங்க? அங்க போயிட்டு சவுண்ட் கேக்குமா? நானும் ஆர்வமா தான் இருக்கேன். ஏன்னா என் கையில தான் இருக்கு. அதனால வைக்கிறது என் தங்கச்சி வைக்கணுமா அதை பாப்பானா. அது நேத்து காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரே அழுகு, என் பட்டாசு வேணும் பட்டாசு போதும். இவருக்கு மயில் மயில் வாவ். இதுல வந்து ஃபுல்லா இதுல பயிர் வச்சே ஐ பிச்சிலி வெடி. நாங்களாம் நல்லா என்ஜாய் பண்ண போறோம். நீங்களும் தீபாவளி பட்டாசு எங்களுக்கு வந்து கிராக்கர்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சிருச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பரான விளாக் தான். ஃபெஸ்டிவல் வந்துகிட்டே இருக்கு. என்ன ஃபெஸ்டிவல்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தீபாவளி தான். ஸோ என்னன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா தீபாவளி தான். தீபாவளி வந்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணுவோம்? ஷாப்பிங் தான். ஸோ நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணியாச்சு. அதோட விளாகும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன தீபாவளிக்கு என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் நாங்க வியர் பண்ண போறோம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டுல வந்து பலகாரம் எல்லாம் செய்வோம். ஆனா இந்த வருஷம் வந்து நம்ம வீட்டுல வந்து பலகாரம் செய்யல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கனால என்னால முடியாது. ஸோ அதனால வந்து என் ஹஸ்பண்ட் வந்து செய்ய முடியாது அப்படின்ட்டு செய்ய வேண்டான்ட்டாங்க. ஏன்னா வந்து நம்மளால ஃபுல் வேலையை செய்ய முடியும் அப்படின்னா கான்ஃபிடண்டா நம்மளே சொல்லிடலாம், நான் எல்லாம் செய்ய போறேன் அப்படின்ட்டு. என்னால கண்டிப்பா முடியாது. என் ஹஸ்பண்டோட ஹெல்ப் கண்டிப்பா தேவை. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவ்வளோ ஒர்க் உடம்புக்கு வற்புறுத்தி செய்யணும்னு கிடையாது. இன்னொன்னு ஹெல்த்துக்கும் நமக்கு நிறைய ஆயில் எல்லாம் வேண்டாம் அப்படின்னால எப்படியும் அம்மா வீட்டுல அத்தை வீட்டுல எல்லாம் செய்யறத கொடுப்பாங்க, அதே போதும் அப்படின்ட்டாங்க. அதனால நாங்க இன்னைக்கு இந்த வாட்டி வந்து முறுக்கு அந்த மாதிரி எதுவும் செய்யல. சரி, பலகாரம் எடுத்தாச்சு. அடுத்தது என்னது? தீபாவளினால நம்ம சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறது பட்டாசு. காமிச்சிட்டீங்களா இல்லையா? பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய பட்டாசு, எவ்வளவு பெரிய பாக்ஸ், என்னால தூக்க முடியல. இது வந்து என் ஹஸ்பண்டோட ஆபீஸ்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆயுத பூஜைக்கு வந்து ஹாட் பாக்ஸ், அதுக்கப்புறம் பூரி, ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. இப்போ தீபாவளிக்கு வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாவே இருக்குது. ஸோ இதோடைய அன்பாக்சிங் தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப நான் என்ன ஓப்பன் கூட பண்ணல. இது வந்து 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து. சரி வந்து வீடியோ பொறுமையா எடுத்து யாருக்கும் உங்களோடய ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஓப்பன் கூட பண்ணாமதான் வச்சிருக்கேனே. இப்ப வந்து நம்ம இதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து சிவகாசியில இருந்து தான் வாங்கியிருக்காங்க. ஸ்ரீ ஜோதி அப்படின்ற ஒரு ஷாப்ல இருந்து வாங்கியிருக்காங்க போல. ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஏங்க உங்களுக்கு ஆர்வமா இருக்கா? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. உங்களுக்குங்க? அங்க போயிட்டு சவுண்ட் கேக்குமா? நானும் ஆர்வமா தான் இருக்கேன். ஏன்னா என் கையில தான் இருக்கு. அதனால சவுண்ட் நல்லாவே கேட்கும். உங்க வாய்ஸ் தான் கேட்காது. பார்க்கலாமா? ஓபன். இந்த வருஷம் நான் பட்டாசு நிறைய வாங்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா இந்த மாதிரி கம்பி சூழ்நிலை தான் நிறைய வாங்க நினைச்சேன். அப்படியே ஃபர்ஸ்ட் மேல எடுத்தோன்னு அதான் இருக்கு. இது என்னது? போட்டோ பிளாஷ். இது வந்து தெரிஞ்சாங்க நல்லா. இது வந்து போட்டோ பிளாஷ். அது ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பி சுருள். இது வந்து சின்னது, கொஞ்சம் மீடியமான சைஸ். அதுல வந்து 3 பாக்ஸ் இருக்குது. இங்க பாருங்க. இல்ல, ஆமா, இது சில்வர் டிராப்ஸ் அந்த மாதிரி. இது வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னும் லாலிபாப் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்குங்க. ஸ்கை வாலாவா? இது மேல போய் வெடிக்கிறதா? ஆமா, ஸ்கை வாலா மேல போய் வெடிக்கிறது. ஆமா, வாவ், அது கொடுத்திருக்காங்க. அது இருக்குது. அதுக்கப்புறம் ஜாட்டி. அம்மா, இந்த ஜாட்டியா? ஓகே ஓகே, இது சூப்பர் தான். இது ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே பிடிச்சது புஷ்பானம். யஷ்வந்த் போன வருஷம் தீபாவளிக்கு எல்லாம் வந்து பட்டாசு வெடிக்கும் போது அழுதுகிட்டு எங்க அப்பா கடைக்குள்ள போய் பூந்துக்கிட்டான், வெளியே வரமாட்டேன்ட்டான். இந்த வருஷம் தீபாவளிக்கு அவருக்கு பட்டாசு வாய் திறந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே வாங்கி கொடுத்தத காலி பண்ணிட்டு இன்னும் வேணும் பட்டாசுன்னா புஷ்பானம் அதான் இது பண்ணுவாராம்.
இப்போதைக்கு கம்பி சுருள் மட்டும் கையில வாங்கியிருக்கானா. ஆனா புஸ்வானெல்லாம் வைக்கிறது என் தங்கச்சி வைக்கணுமோ அதை பாப்பானா. அது நேற்று காலி ஆயிடுச்சா. இன்னைக்கு ஒரே அழுகு, என் பட்டாசு வேணும் பட்டாசு வேணும்ட்டு. அவன் நல்லா என்ஜாய் பண்ணுவான் அந்த வருஷம். குட்டீஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏங்க சூப்பரான ஒண்ணு இருக்குங்க. அப்புறம் இது பெரிய புஸ்வானம். வாவ், அதானே? ஆமா ஆமா ஆமா, பெருசு. அதுக்கப்புறம் சங்கு சக்கரம், சரம். நெக்ஸ்ட் இது ஒரு இந்த பென்சில் மாதிரி இருக்கும். அதுவும் இந்த கம்பி சுருள் மாதிரி தான் இருக்கும். புஷ்னு போகும். இவருக்கு மயில் வாவ். இதுல வந்து ஃபுல்லா இதுல ஃபயர் வச்சுன்னா மயில் மாதிரி தோகை மாதிரி அழகா தான் இருக்கும். வாவ், சூப்பர் சூப்பர், செம்ம. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இதுவும் புஷ்பானம் தான். ஃபிளவர் பாட்டன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இது என்னங்க? அது ஒரு இது என்னமோ கிங்னு போட்டிருக்கு. என்ன கிங்னு தெரியலங்க. என்னமோ கிங். நாங்க நாளைக்கு கொஞ்சம் பட்டாசு வெடிக்கல, புஷ்பம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வைக்கலாம்னு இருக்கோம். நீங்களே எங்க அம்மா வீட்டுக்கு போயிடும். அப்படியே இதை பேக் பண்ணி எங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன். ஏன்னா அங்கதான் பசங்க எல்லாம் இருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க நாங்க 2 பேர் தான், அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட். குழந்தைங்க தான் நல்லா இருக்கும், அதனால அங்க கொண்டு போயிருவேன். இது வந்து சங்கு சக்கரம். அப்புறம் இதுவும் புஷ்பானம் தானே? இதுவும் புஷ்பானம் நிறைய இருக்குது. ஜாலி. அப்புறம் பட்டாசு அது மாதிரி இல்ல, பரவாயில்ல, ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கு. இதுவும் சாட்டை. இதுவும் கம்பி சுருள். வாவ், நான் நினைச்ச மாதிரியே இருக்கு. இதுதான் நிறைய நான் கம்பி சுருள் தான் வாங்கணும்னு நினைச்சேன். அதுலயும் கம்பி சுருள் தான் நிறைய இருக்கு. சூப்பர் சூப்பர். அப்புறம் இந்த வருஷம் தீபாவளி உனக்கு தான். ஆமா, ஆனா என்னால ஓடி பரவாயில்லையா, பிள்ளைங்க எல்லாம் வெடிக்க அதை பார்த்தா சந்தோஷப்படுவா. அது போதும் எனக்கு. அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்களே, எனக்கு அது போதும். இது அது மேல போய் வெடிக்கிறது 7 ஷாட் மாதிரி. இது எல்லாமே வெடிக்கிறதா. ஒண்ணு லைவ் வருவேன், அப்படி இல்லன்னா vlog எடுத்து போடுவேன். என் உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நான் அதுக்கு ஏத்த மாதிரி vlog எடுத்து போடுவேன். பெருசா கேட்டல அதான் வந்து. இது என்னது? கேமர் 1K கேமரா? அப்படினா அது பாம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பாம், ஐயோ ஆமா, பாம் சிம்பிள் தான் போட்டுருக்கு. இதெல்லாம் நமக்கு இப்ப செட்டே ஆகாது. பிச்சிலி வெடி. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதுதான் எங்க அப்பா ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? வேற ஆளுக்கு 10 சண்டை போட்டு அந்த ஒரு பாக்கெட் எத்தனை நாளுக்கு வச்சுப்போம். இப்பெல்லாம் வாங்கி கொடுத்தா எல்லா பட்டாசையும் வெடிச்சிட்டு கடைசியில குப்பையோட சேர்த்து மொத்தமா போட்டு டப்பால் டிஃபன்ல வெடிக்கிறீங்க. ரொம்ப கத்துறது மூச்சு வாங்குது எனக்கு. அடுத்து இது அது மாதிரி ஒரு பட்டாசு தான். இது அந்த மாதிரி மேல போய் வெடிக்கிறதா? சிங்கிள் பீஸ் புல்லுன்னு போட்டுருக்காங்க, தெரியல என்னன்னு பார்க்கணும். என்னன்னு தெரியல, பெருசா தான் இருக்கும் போல இருக்கு. அதுக்கு அப்புறம் எல்லாமே நைட்ல வெடிக்கிற மாதிரி தான். அத புஷ்வானம் மாதிரி கிட்காட் பேரை பாத்தீங்களா? யாரா கிட்காட் சாப்பிட்டுறோம். நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஃபயர் ஒர்க் தான், மேல போய் வெடிக்கிறது தான். அதுக்கு அப்புறம் பரவாயில்ல, சூப்பருங்க. பட்டாசு இந்த வாட்டி நிறைய வேணாம் நினைச்சோம். அதே போல எனக்கு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான், பரவாயில்ல, சூப்பர். இது ஒரு சரவெடி, இது ஒரு வெடி, அப்புறம் இது லட்சுமி வெடி, அப்புறம் இது குருவி வெடி, இது பென்சில் இல்ல, இது இதுவும் மேல அந்த புஷ்வானம் நினைக்கிறேன். அது குட்டியா தெரியுமா? அது சவுண்ட் ஒரு மாதிரி ஒண்ணே ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னது? அது போல பட்டர்ஃப்ளை கலர். இதுவும் அந்த புஷ்வானம் தான் இருக்கும். இதுல வந்து 2 பாக்கெட் கொடுத்திருக்காங்க. வாவ், தேங்க் யூ. இங்க பாத்தீங்களா எங்களுடைய தீபாவளி கிராக்கர்ஸ் பட்டாசு. நல்லா என்ஜாய் பண்ண போறோம். நீங்களும் தீபாவளி பட்டாசு வாங்கிட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் தீபாவளிக்கு சூப்பரா எங்களுக்கு வந்து கிராக்கர்ஸ்லாம் வந்து கிடைச்சிருச்சு. நீங்க தீபாவளிக்கு பட்டாசுலாம் வாங்கிட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட அது மட்டும் இல்லாம ரொம்ப சேஃபா ஸ்லிப்பர் போட்டுக்குங்க. பக்கத்துல வந்து பட்டாசு வெடிக்கும் போது தண்ணி வச்சுக்குங்க. ஸோ குழந்தைங்க கையில கொடுக்காதீங்க. ரொம்ப சேஃபா பட்டாசு வைங்க. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.